ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 35. உதயராகா கோபத்தில் தைரியமாக பேச அவள் பேசியதை கேட்ட சிவா, என் அம்மாவை பற்றி இவளுக்கு என்ன தெரியும், எனக்கே அவங்கள தெரியாதே என்று அவளை பார்க்க, அதே எண்ணம்தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும். அடேங்கப்பா, உனக்கு உன் மாமியாரை பற்றி என்னடி தெரியும் என்று தேவிகா கேட்க, எல்லாம் தெரியும், தெரியாமலா அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று சொல்லி வாய் மூடும் முன் உதயா என்று அதட்டியபடி வந்தார் தாத்தா. அவரை அந்த நேரத்தில் கண்டதும் அதுவரை இருந்த தைரியம் காணாமல் போக, தாத்தா என்று ஓடிப்போய் அவர் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். அவளை ஆதரவாக அணைத்த தாத்தா, அழாதடாமா, நீ எதுக்கு இவங்க கூட சரிக்கு சரியாக சண்டை போடுற என்று கேட்க, உங்கள் பேரன் தான் வாயை மூடிக்கிட்டு இருக்காரே, நம்ம பொண்டாட்டிய 2 பேரும் இப்படி பேசுகிறாங்களே, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம்னு இல்லாமல் எனக்கு என்னன்னு இருக்காரு, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு நானே தானே பேசணும் என்றாள் தேம்பிக்கொண்டே. அடடா, உன் புருஷன் உனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு உனக்கு ரொம்ப வருத்தம் போலையே என்று கிண்டலாக தாத்தா கேட்க, பின்னே இருக்காதா என்று உதயா கணவனை முறைக்க, அது சரி, 2 பேர் கூடவும் நீ மல்லுக்கட்டுன்னு நான் பாட்டுக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்கணும் என்று அவன் நக்கலாக சிவா சொல்லும்போதே உதயா முகத்தில் பயரேகை படர்ந்தது. உண்மைதான், அத்தான் இருக்கார், பார்த்துக்குவார் என்ற தைரியத்தில் தான் அவர்களை எதிர்த்து உதயா பேசினாள். அவன் இல்லை என்றால் பயந்து போய் ஓடி கதவை சாத்தி தாழ்பால் போட்டிருப்பாள். தாத்தா மட்டும் அந்த நேரத்தில் வராமல் போயிருந்தால் உதயா உண்மையை உளறியிருப்பாளோ என்னமோ. நல்ல வேளை மாமியாரும் மருமகளும் சிவா வீட்டுக்கு வந்து சண்டை போடுவதை சமையல்கார அம்மா அந்த நேரத்தில் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஃபேக்டரியில் மகனின் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த தாத்தாவிற்கு ஃபோன் வரவும் எடுத்து பேசினவர் உடனே கிளம்பி வந்துவிட்டார். அவருக்கு தெரியும், உதயா சிறு பெண், கோபத்திலேயோ பயத்திலேயோ உண்மையை உளறிவிடக்கூடாது, யாருக்கும் தெரியாது என்பதால் தான் அது இரகசியமாக இருக்கிறது. உண்மை வெளியே வந்துவிட்டால் சிவா அதிகம் பாதிக்கப்படுவான். இந்த குடும்பம் இருக்கும் இடத்தில் கூட இருக்க மாட்டான். என் அம்மாவை கொன்றவர்கள் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் என்று போய்விட்டால் என்ன பண்ணுறது என்ற பயம்தான் அவருக்கு. நல்ல சமயத்தில் வந்து அவளை தடுத்து விட்டார். அவளுக்கும் ஆதரவு கிடைத்ததும் ஒண்டிக் கொண்டாள். இப்போது உள்ள நிலைமைக்கு கணவனை கோபப்படுத்திவிடக்கூடாது, அவரை ஐஸ் வைத்துத்தான் காரியம் சாதிக்கணும் என்று நினைத்த தேவிகா மருமகளை பிடித்து இழுத்து கொண்டு பெரிய வீட்டு பக்கம் சென்றாள். அதுவரை நடந்ததை பின்பக்க வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அபிக்கு தெரியாமலா வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த அபிக்கு தெரியாமலா அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று உதயா சொன்னதை கேட்டவனுக்கு ஒரே குழப்பம். சிவாவின் அம்மாவை பற்றி உதயாவுக்கு என்ன தெரியும்? கோபத்தில் ஏதோ வாயை விட்டிருந்தா சொல்லி இருப்பா. நல்ல நேரத்தில் தாத்தா வந்து தடுத்து விட்டார். எல்லா இடத்திலும் இந்த தாத்தா தான் எனக்கு வில்லன். இவர் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் ஏதோ ஒரு விஷயம் தெரிந்திருக்கும் என்று நினைத்தான். அதே சமயம் தாத்தாவை கண்டதும் உதயா ஓடி வந்து அணைத்து கொண்டதை பார்த்தவனுக்கு உதயா பயத்தில் பதற்றத்தில் இருந்தது புரிந்தது. அதே சமயம் கணவன் மனைவிக்குள் எந்த நெருக்கமும் இல்லை என்றும் புரிந்தது. சிவாவும் அந்த நேரம் உதயா சொன்னதை கேட்டுத்தான் குழம்பி நின்றான். என் அம்மாவை பற்றி தெரிந்துதான் என்னை கட்டிக்கிட்டாளா? இதுக்கு என்ன அர்த்தம் என்று புரியாமல் குழம்பினான். பேரன் யோசிக்கிறான் என்று புரிந்து கொண்ட தாத்தா அவனை மாற்ற நினைத்து, என் பேத்திக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா என்று கேட்க, அவ பண்ணின வேலைக்கு சப்போர்ட்டு வேற வேணுமாக்கும், நீங்கள் தானே அவளை வச்சு எல்லா வேலையும் பண்ணுறீங்க, என்கிட்ட கேட்டால் நான் செய்ய மாட்டேன்னு தெரியும், அதுதான் என் பொண்டாட்டியை வச்சு காரியம் சாதிக்க பார்க்குறீங்க என்றான். என்னடா சொல்கிற, நான் என்ன பண்ணினேன் என்று தாத்தா புரியாமல் பார்க்க, என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்கள் தானே சொத்து கேட்டு உங்களுக்கே நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டீங்க என்று சிவா சொல்ல, என்னது நீங்களா தாத்தா என்று உதயா தாத்தாவை விட்டு விலகி கொண்டு கேட்க, பாத்தியா, உனக்கே தெரியலை, ஆனால் இவன் என்ன சந்தேகப்படுறான், ஆனாலும் விவரமானவன் தான், நீ நினைக்கிறது சரிதான்டா, இப்படி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்னு தான் நான் நினச்சிருந்தேன். உன் அப்பா உடம்பு கொஞ்சம் நல்லா தேறி வரட்டும், இல்லைன்னா இந்த 2 அரக்கிகளும் அவனை திரும்ப ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விடுவாங்க, அதனால் சில மாதங்கள் போகட்டும்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி நான் அனுப்ப நினச்ச வக்கீல் நோட்டீஸை
வந்தே விட்டது என்றார். என்னது, நீங்கள் அனுப்பலையா? இவளும் இல்லைங்கிறா. ஏய், என்னடி பண்ணி வச்ச என்று சிவா கோபமாக கேட்க, நான் ஒன்றுமே பண்ணலை என்றாள் உதயா பாவமாக. நீ எதுவும் பண்ணாமல் எப்படி வக்கீல் நோட்டீஸ் நீ அனுப்பினதா வரும் என்று சிவா கேட்க, ஏண்டா நான் அனுப்ப நினச்ச மாதிரி வேற யாரும் அனுப்பியிருக்கலாம்ல என்று தாத்தா சொல்ல, வேற யாருமா? அப்படி யார் இருக்கா? எனக்கு, நான் தான் அனாதையாச்சே, எனக்குன்னு யார் இருக்கா என்றதும், என்ன பேச்சுடா இது? உன் பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு என்னடா கவலை? யாருமே இல்லைன்னு எப்படி சொல்லுவ என்றார் தாத்தா கோபமாக. சிவா எதுவும் பேசாமல் இருக்க, அவர்தான் எப்போவுமே என்னை பற்றி நினைக்கிறதே இல்லையே தாத்தா, மனைவின்னு நினச்சிருந்தா இப்படி பேசி இருக்க மாட்டார் என்றால் ஆற்றாமையாக உதயா. இதோ பாரு உதயா, அவன் எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போகிறான். ஆனால் நீ எப்பவும் என் பேரனுக்காகத்தான் எதையும் செய்யணும். அவனுக்குன்னு எதையும் அவன் செஞ்சுக்க மாட்டான், நாம தான் செய்யணும். செய்கிற நம்ம மேலே கோபப்படுவான், சந்தேகப்படுவான். உன்மேல அவன் எவ்வளவு குற்றம் சொன்னாலும் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவனுக்காக நீதான் எல்லாம் செய்யணும். எதற்கும் பயப்படக்கூடாது. உனக்கு துணையாக நான் இருக்கேன். கொஞ்ச நாளானா இவன் உன்னை பற்றி புரிஞ்சுக்குவான் என்றார் தாத்தா. ஷபாஷ் என்று சிவா கைதட்ட, என்னடா பண்ணுற என்றார் தாத்தா. இல்லை, தாத்தாவும் பேத்தியும் நல்லா நடிக்கிறீங்க, ஆனால் பாவம் எதிரே இருக்கிறவனை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு நடிக்கிறீங்க என்றான் சிவா. அப்படி என்னடா நடிக்கிறோம்? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினது யாருன்னு சொல்லாமல் தானே 2 பேரும் நடிக்கிறீங்க என்றதும், கண்டுக்கிட்டானே என்று தாத்தா நினைக்க, அட ஆமால்ல, யார் தாத்தா என் பெயரில் அனுப்பினது என்று உதயா கேட்க, யார் அனுப்பினா என்னம்மா, நியாயத்தை தானே கேட்டிருக்காங்க என்றார். என்ன, உங்கள் மகன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பயந்து இப்படி ஒரு நாடகம் போடுறாரா என்று சிவா உரிமை. டே சும்மா இருடா, அவனே ரொம்ப நொந்து போய் வீடு வாசல் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக கிடக்கான். அவனை போய் ஏண்டா வம்பிழுக்கிற என்றவர், ஆனாலும் உனக்காக அவன் நல்லது செய்வான்னு அவனை நினைக்கிற பாரு, அது போதும்டா. அவனுக்கு உன்மேல பாசம் உண்டு. அன்பான பொண்டாட்டியை இழந்துட்டு பித்து பிடிச்சவன் மாதிரி தான் இருந்தான். அப்போ உன்னை கவனிக்காம தவறிட்டான். அதுவும் என் மேலே உள்ள நம்பிக்கையால் தான். அப்பா மகனை நல்லா பார்த்துக்குவாருன்னு நினச்சி இருந்துட்டான். என்ன பண்ணுறது, அவன் என்னை மாதிரி இல்லை. ஏன், நான் மட்டும் என்ன செஞ்சு கிழிச்சேன்? பொண்டாட்டி வேண்டாம்னு ஒரே பிடியாக தள்ளி வைக்க முடியலடா. இது ஆம்பளைகளுடைய பலவீனம். இதில் வேண்டாம்னு விலகி நின்னவன் ஜெயிச்சிருவான் தான். ஆனால் குடும்பம், அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் எல்லாரும் பொண்டாட்டிகள் கிட்ட அடங்கி போகிறது. அதுக்கு இந்த உலகம் 1000 பேர் வைக்கிது. பொண்டாட்டி தாசன், தொடை நடுங்கி, மிக்சர் பார்ட்டி, இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. பெத்த பிள்ளைகளுக்காக அத்தனையும் வாங்கி தூக்கி தூர போட்டுட்டு ஆம்பளைங்க போகிறோம். இப்போ தானே உனக்கு கல்யாணமாகி இருக்கு. போக குடும்பஸ்தானம் ஆன பிறகு உனக்கும் இது புரியும். உன் அப்பனுடைய சூழ்நிலையும் பாசமும் புரியும் என்றார் தாத்தா. அந்த கிழவிக்கு ஏற்ற ஆள் தான் நீங்கள். என்ன வேணும்னாலும் பேசுவேன், ஆனால் நோட்டீஸ் அனுப்பினது யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க என்று சிவா கேட்க, டேய் சொல்லக்கூடாதுன்னு இல்லைடா, உன் மேலே அக்கறை காட்ட நானும் உன் அப்பனும் இருக்கிற மாதிரி உதயா மேலே அவள் அப்பாவுக்கு பாசம் இருக்காதா? அவள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த கோபம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக இவளை அப்படியே விட முடியுமா? பெத்த பாசம் விடாது. அதுதான் தன் மகளுக்கு சேர வேண்டிய சொத்தை நியாயமாக சேர வேண்டியதை பிரித்து தாங்கன்னு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ உனக்கு மனைவியாக இவ இருந்தாலும் அவருக்கு பொண்ணு தானே. தன் மகளுக்கு உரியதை கேட்கிறார், தப்பில்லை என்றார் தாத்தா. அவர் சொன்னதை கேட்டு சிவா அதிர்ந்து போய் மனைவியை பார்க்க அவள் முகத்தில் அத்தனை சந்தோஷம். இவ அப்பா செஞ்சதில் இவளுக்கு உடன்பாடு இருக்குது. அது எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நம்ம குடும்ப விஷயத்தில் அவர் தலையிடலாம் என்று சிவா கேட்க உதயா அதிர்ந்து போனாள். என்னது, உங்கள் குடும்பமா? உங்கள் குடும்ப விஷயமா? யார் உங்கள் குடும்பம் என்று உதயா கேட்க, அவங்கள எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவருக்கு நான் பேரேன், அவருக்கு பிள்ளை என்றான். அவ்வளவுதானா? அவங்க யாருக்கும் உங்களை பிடிக்கலை, நீங்கள் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்க.
அவங்க எல்லாம் உங்கள் குடும்பம். உங்களுக்காக உங்கள் சொத்தை பிரித்து தர சொல்லி கேட்ட என் அப்பாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க என்று உதயா கோபமாக கேட்க, இதோ பார், நீ என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாயினே எனக்கு தெரியலை. இதில் உன் அப்பா எனக்காக இல்லை, உனக்காகத்தான் இவங்க கிட்ட சொத்தை கேட்குறார். சரி, அப்படியே வச்சுக்கங்க, எனக்காகத்தான் என் அப்பா உங்கள் சொத்தை கேட்குறார் என்றாலும் அது ஒன்றும் தப்பில்லையே. உங்கள் சொத்துல உங்கள் மனைவி எனக்கு உரிமை இல்லையா? நான் கேட்கக்கூடாதா என்று உதயா கோபமாக கேட்க, அப்போ நீ என்னோட சொத்துக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்று சிவா கேட்க, என்னடா கேள்வி இது, முட்டாள்தனமாக பேசுகிற என்று தாத்தா பதற, எனக்கு தேவை பதில். இவ என்னை சொத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இதுக்கு முதல்ல பதிலை சொல்லட்டும் என்றான் சிவா. பதில் எதுக்கு இப்ப என்று தாத்தா குறுக்கே வர, என் சொத்துக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு எனக்கு தெரியணும் என்றான் சிவா. திரும்பவும் உதயாவிற்கு வெறுத்து போனது. அவள் அப்பா இப்படி நோட்டீஸ் அனுப்புவார் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் தெரிந்த பின் அவளுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவர்களுக்கே தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதில், அதுவும் இவரை திருமணம் செய்து கொண்டதில் அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம். அதை தாங்கிக் கொண்டு எனக்காக, என் பிற்கால வாழ்க்கைக்காகத்தான் இவருடைய சொத்தை கேட்டிருக்கிறார். இதில் அவள் சந்தோஷப்பட காரணம் அவள் அம்மா அப்பா கோபம் குறைந்து அவளை ஏற்றுக்கொண்டதுதான். அதற்காகத்தான் அவள் முகம் பூரிப்படைந்தது. ஆனால் சிவா அதை தவறாக எடுத்து கொண்டான். இவளுக்கு நான் முக்கியமில்லையா? என்னை மதிக்கிறதா இருந்தா என்னை அபிப்பிராயம் கேட்காளே என்று அவள் அப்பா மீது இவள் கோபப்பட வேண்டாமா? இவள் அப்பா செய்தது சரி என்று நினைக்கிறாள். அதாவது இவளும் இவ குடும்பமும் என்னை வெறும் கைப்பாவையாக வைத்து கொள்ளலாம் என்று நினைத்து இருக்கிறார்கள். எனக்கு யாருமே வேண்டாம்னு தானே இருந்தேன். இவளா வந்து தாத்தா பேச்சை கேட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு இப்போ என்னை கேட்காமல் இப்படி பண்ணுகிறாளே என்ற கோபத்தில்தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டான். உதயராகா சிவாவை கல்யாணம் பண்ணும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமத்தான் பண்ணி கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு அவனுடைய சில குணங்கள் பிடித்து இருந்தது. ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனிடம் கண்ட நாள் முதல் இருக்கிறது. அதைவிட அவனை எல்லோரும் வஞ்சிக்கிறார்கள். அவனுக்குன்னு யாருமே இல்லை. அவனுக்குன்னு தாத்தா பேசினாலும் அவரை ஒதுக்கிவிட்டு போகிறான். அவனுக்கு தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் அவனை திருமணம் செய்து கொண்டாள்.